ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் முட்டைக்கோஸில் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். ஒரு பெரிய சைஸ் முட்டைக்கோஸில் பாதி அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். இதை நம்ம அப்படியே உருண்டை ஊற்றி டைரெக்டாக நம்ம எண்ணெயிலே போட்டுடலாம். கொஞ்சம் லேட் ஆகும். உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதை மொத்தமாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஈவனாக வேகும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம அப்படியே பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு பாதி அளவு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வைக்கக்கூடாது, ஃபுல்லாக வச்சுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அதில் சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு சாஸ்லாம் எண்ணெயோடு சேர்த்து கொதிக்கும் போது நம்ம 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1/4 டீஸ்பூன் மைதா சேர்த்து தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டைக்கோஸை உள்ளே சேர்த்து கலந்துக்கலாம். உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னா கொஞ்சம் கலந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா நல்லா வத்தட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியிலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள்.